தமிழக மீனவர் பிரச்சினை, தெலங்கானா போன்ற விவகாரங்களால் லோக்சபாவில் கடும் அமளி நிலவியதால் அடுத்தடுத்து ஒத்திவைப்புகளை சந்தித்தது. வெள்ளியன்று லோக்சபா கூடியதும் தமிழக மீனவர்கள் இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கும் பிரச்சினையை அதிமுக மற்றும் திமுக எம்பிக்கள் எழுப்பினர். அதே நேரத்தில் கடந்த வாரம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆந்திர காங்கிரஸ் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சி எம்பிக்கள் தெலுங்கானா தனி மாநிலத்துக்கு எதிராக கோஷங்களை முழங்கினர். இதனால் சபையை பகல் 12 மணி வரைக்கும் சபாநாயகர் மீராகுமார் ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போது பிரதமர் மன்மோகன் சிங் பொருளாதார நிலை பற்றி அறிக்கை அளித்தார். அறிக்கை அளித்த பின் பிரதமரை எதிர்த்தும் ரூபாய் மதிப்பு சரிவதை கண்டித்தும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் கோஷங்களை முழங்கியதோடு எதிர்ப்பு வாசகங்கள் அடங்கிய பேனர்களையும் காட்டினர். அதனால் 12:45 மணி வரையில் சபை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் சபை கூடிய போதும் தமிழர் பிரச்சினை, தெலுங்கானா, ரூபாய் மதிப்பு சரிவு போன்ற பிரச்சனைகள் எழுப்பப்பட்டதால் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. 2 மணிக்கு பிறகும் சபையில் அமைதி திரும்பாததால் திரும்பவும் சபையை ஒத்திவைக்க நேர்ந்தது.